இங்கே புதிதாக திருமணமான கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இந்த திருமணமான ஆண்கள் வந்து இன்னுமே தங்களை சிங்கிளாகவே நினச்சிக்கிட்டு ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறது தான் இங்கே பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. அதாவது அவங்க சிங்கிளாக இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, டிவி பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க, வீடியோ கேம்ஸ் ஆடிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேலும் அதே தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, மனைவிக்கான நேரத்தை ஒதுக்கவே மாட்டாங்க. அவங்க சிங்கிளாக இருக்கும்போது எல்லாத்தையும் அப்பா அம்மாட்ட கேட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க, இல்லை கூட பிறந்தவங்களுக்கான முக்கியத்துவம் கொடுத்துருந்துருப்பாங்க. திருமணம் ஆனதுக்கு அப்புறமேலும் அதே தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்பவும் போய் அப்பா அம்மாட்ட கேட்டு தான் முடிவு பண்ணுவாங்க, இல்லை கூட பிறந்தவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு பெருசாக டைம் கொடுக்க மாட்டாங்க, அதனால அவங்களுக்குள்ள பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். சில முக்கியமான முடிவுகள்லாம் இருக்குதுல்ல, இப்போ கர்ப்பமாகிறதோ, இல்லை ஒரு வெளியில் வந்து வேறு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறதோ, இல்லை ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிறதோ மிக மிக முக்கியமான முடிவுகள் தான். இதெல்லாம் சிங்கிளாக இருக்கும்போது நீங்கள் முடிவு எடுத்துருந்துருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட முடிவு எடுத்துருந்துருப்பீங்க. ஆனால் திருமணம் ஆனதுக்கு அப்புறமேலும் இவங்ககிட்ட கேட்காம நீங்களாக போய் முடிவு எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுவும் உங்களுக்குள்ள பிரச்சனை வரத்தான் செய்யும். அதனால் திருமணம் ஆகிட்டதுக்கு அப்புறமேலும் சிங்கிளாக இருக்கிற மாதிரியே நீங்கள் நடந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ள பிரச்சனை வரத்தான் செய்யும், விரிசல் வரத்தான் செய்யும். அதனால் தயவுசெஞ்சு நம்ம சிங்கிளாக இருக்கிறோம் என்ற மைண்ட் செட்டை விட்டுட்டு நம்மளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, கூட துணை வந்துட்டாங்க, மனைவி வந்துட்டாங்க, நல்லதோ கெட்டதோ அவங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்டு தான் முடிவு பண்ணணும். ஸோ அவங்களுக்கான உணர்வுகள் இந்த வீட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம், அவங்களுக்கான பாதுகாப்பு இந்த வீட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம 2 பேரும் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக ட்ராவல் பண்ணுவோம் அப்படிங்கிற புரிதல் இருக்கிற ஆண்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படி ஒரு ஆணாக நீங்கள் இருக்க எனது மனப்பான வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வேளையில் சந்திக்கிறேன்.